தாழ்மையினால் வரும் 3 ஆசீர்வாதங்கள். இந்த உலகம் தாழ்மையா இருக்கிறதை பலவீனம் என்று நினைக்கிறது. People take or mistake meekness to be as weakness. தாழ்மையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாத ஆளுங்க, அது வாய் இல்லாத பூச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த தாழ்மை விலையேற பெற்ற ஒரு அணிகலனாக இருக்கிறது. பேதுரு எழுதும்போது சொல்றாரு, அழியாத அலங்காரம் சாந்தமும் அமைதலும் ஆகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தாரை பார்த்து உலகத்தாரை போல சிந்திக்க தேவையில்லை, உலகத்தாரை போல வாழ தேவையில்லை. தேவன் சொல்லுகிறபடியாக எந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மை மிகப்பெரிய வெற்றிகளை அந்த தாழ்மை மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Acts of the Apostles chapter 9 verses 1 to 6. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த சவுல் ஒரு நாள் இப்படி போகும் பொழுது அவரை இயேசு முகமுகமாய் சந்திக்கிறார். வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவரை சந்திக்குது. அவரோட இயேசு பேசுகிறார், அந்த ஒளியிலிருந்து பேசுகிறார். உடனே இவர் கேட்குறாரு, ஏன்னா அந்த ஒளியிலிருந்து இவர் பேர் சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாரு. இவருக்கு ஒளி வந்தது ஆச்சரியம். திடீர்னு வானத்திலேருந்து ரோட்டில் போகும்போது உங்கள் மேலே பயங்கரமாக ஒளி அடித்தா அப்படி இருக்கும் பாருங்க. அதில் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே, நீர் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே, எப்பா நீ துன்பப்படுத்திட்டு இருக்கிறியே என் ஜனங்களை, நீ என்னதான் துன்பப்படுத்துகிற, அந்த இயேசுநாதர் தான் உன்கிட்ட பேசுகிறேன். நீ முள்ளில் உதைச்சிட்டு இருக்கிற மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிற. முள்ளில் உதைக்கிறதுனால முள்ளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. 1 2 இங்கே அங்கே உடையலாம், ஆனால் உனக்கு தான் அது பாதிப்பு. நீ நம்பிக்கொண்டிருக்கிறது தவறான ஒரு நம்பிக்கை. இப்படி சொன்ன உடனே இந்த சவுல் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு நீங்க இப்ப விரும்புறீங்கன்னு கேட்கிறார். சாரி அப்படின்றது கூட சொல்லலை பாருங்க. ஏன்னா சாரி அப்படின்னு சொல்றது முதல் கட்டம், ஆனால் அது முழுமையான ஒரு காரியம் கிடையாது. ஒரு தவறு செஞ்சால் அது சாரி சொல்லணும். ஆனால் சிலர் சாரி சொல்லிக்கிட்டே தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சாரியும் சொல்லிப்பாங்க, தப்பும் செய்வாங்க. ஆனால் இவர் சாரி சொல்லலை,
அதுக்கு நம்ம சாரி சொல்ல வேணாம்னு அவசியம் கிடையாது. சாரி ஒரு நல்ல வார்த்தை. தேங்க்யூ, சாரின்றதெல்லாம் ரொம்ப 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 நல்ல வார்த்தைகள். அதாவது சாரிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாரு. தன்னை தாழ்த்துகிறார். தான் இதுவரைக்கும் ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். நான் நினைச்சது கரெக்டுன்னு போயிட்டு இருந்தேன். இப்ப நான் யாரை அடிக்கணும், ஒழிக்கணும், இல்லாம ஆக்கணும்னு நினைச்சனோ அந்த ஆண்டவரே, அவங்களுடைய ஆண்டவரே என்னை வந்து நீங்க சந்திக்கிறீங்க, பேர் சொல்லி என்னை கூப்பிடுறீங்கன்னும் போது, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? நான் வாதாட விரும்பல, நான் வழக்காட விரும்பல, நான் தர்க்கம் பண்ண விரும்பல, நான் ஏதாவது காரணம் சொல்ல விரும்பல. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இப்ப தெரியுது. நான் என்னை தாழ்த்துகிறேன். நான் என்னை ஹம்பிள் பண்றேன் ஆண்டவரே. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த தாழ்மை ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ ஏந்திரி, பக்கத்துல ஊர் வந்துருச்சு, தமஸ்கு ஊர். இங்கே தான் எல்லாரையும் அழிக்கணும்னு நீ வந்த கிறிஸ்தவர்களை. அந்த ஊர்ல நீ இங்க போ. அடுத்தது நீ என்ன செய்யணும்னு நான் வந்து சொல்றேன். நீ யார் அழிக்கணும்னு வந்தியோ அதுல ஒரு ஊழியக்காரரே வந்து உனக்கு சொல்லுவார், ஒரு சீசனே வந்து சொல்லுவார், அதுபடி நீ கீழ்ப்படிந்து செய். அதே மாதிரி அவர் தாழ்த்தி போறாரு. அங்க அனனியா என்கிற சீசன் வந்து அவரோட பேசுறாரு. அப்ப அவர் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். கண்ணெல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே குருடாயிருச்சு. ஆனா அந்த அனனியா ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவரை நிரப்புவது மாத்திரம் அல்ல, அந்த குருடான கண்களில் மீண்டும் பார்வை கிடைத்தது. அது எதுக்காக அந்த கண்ணு குருடாகி திரும்ப பார்வை கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்கிறாருன்னா, இது வரைக்கும் நீ மேட்டிமையிலையும் பெருமையிலையும் நீ வாழ்ந்துட்டு இருந்தப்ப நீ உண்மையாலுமே கண் இருந்தும் குருடனாக தான் இருந்த. ஆனால் இப்போ உன் கண்ணை மனக்கண்ணை நான் திறந்து விடுறேன். நீ தரிசனத்தோட நீ வாழ்வாய். உன் தரிசனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எதற்காக வாழ வேண்டும், நீ யாருக்காக வாழ வேண்டும், நீ என்ன நோக்கத்திற்காக வாழ வேண்டும், எது சரியான வாழ்க்கை என்பதை இப்பொழுது நீ அறிந்து வாழ்வாய். உண்மையாகவே சவுலுடைய வாழ்க்கை நம்முடைய இருதயத்தை தொடுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இந்த சவுல் அவர் பேரையும் அப்புறம் பவுல்னு மாற்றிக்கொள்ளுகிறார். பவுல்ன்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் லிட்டில், சிறியவன் என்ற அர்த்தம். தாழ்மையினால் வரும் முதலாவது ஆசீர்வாதம் மெய்யான மனம் திரும்புதலை தாழ்மை உண்டாக்குகிறது. ட்ரூ ரிப்பென்டன்ஸ். ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லது உண்மைக்கு புறம்பான காரியம், சத்தியத்திற்கு எதிரான ஒரு காரியம், இப்படி ஒரு மனிதன் வாழும்போது இப்படி காரியங்களை திரும்ப திரும்ப ஒருவேளை சில காரியத்தில் விழுந்து விழுந்து சாரி சொல்லி விழுந்து அப்படியே இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் முழுமையான ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சத்தியத்துக்கு முரணா இருக்கிறதோ அதை வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவன் மனம் மாற வேண்டும். அந்த மாற்றத்தை மனிதன் உண்டாக்க முடியாது, அவன் நினைக்கிறதுனால உண்டாக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த மாற்றம் எப்பொழுது உண்டாகிறது என்றால், அந்த மனிதன் செய்ய வேண்டிய காரியம் அவன் தன்னை தாழ்த்தும் போது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவரே, நான் எப்படி வாழணுன்றது உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என் சொந்த விருப்பத்தில் போய் என் எண்ணங்கள் படி செய்து என் விருப்பத்தின்படி நான் முடிவுகளை எடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது என்னை நான் தரை மட்டுமாய் தாழ்த்துகிறேன். உம்மிடத்தில் நான் தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். என் கற்பனைகளின்படி உங்களை நடக்க பண்ணுவேன்.
அதனால அது ஒரு கிருபை. நம்மளே நம்ம மாத்திக்க ஒருவேளை முயற்சி பண்ணி நிறைய தடவை தோத்து கூட போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ ரொம்ப வருத்தப்படாத, நீ ஒன்றும் பெருசா செய்ய வேண்டியதில்லை, நீ உன்னை தாழ்த்து. சவுல் அந்த இடத்துல குதிரை மேலேயோ இல்லை கோவேர் கழுதை மேலேயோ போயிருப்பாருன்னு வச்சுங்களேன், நடந்து போயிருக்க மாட்டார். ஏன்னா அவன் கீழே விழுந்துன்னு சொல்லுது. அவன் வெளிச்சம் அடிச்சப்ப கீழே விழுந்து, எப்படி விழுந்தாருன்னு தெரியல, ஒருவேளை முகங்குப்புற விழுந்திருந்தாலும் விழுந்திருக்கலாம். ஒரு தாழ்மையின் நிலைக்கு நம்ம வரணும். உங்களாலே முடியல, ஆண்டவரே நான் எத்தனையோ தடவை நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, எனக்கு தெரியுது, இதை நான் சரி போட்டுதான், என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளார போங்க, முகங்குப்புற விழுங்க, ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், நான் தாழ்த்துகிறேன், நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சித்தமாக இருக்கிறீர், அதை நீங்களே எனக்குள்ளார செய்யுங்க ஆண்டவரே, நீங்களே என்னுடைய சிந்தையில் செய்யுங்க, என்னால் இந்த கசப்பை விட முடியல, நீங்க என்ன மாற்றுங்க, என்னால் இந்த நிகழ்ச்சியை மறக்க முடியல, நீங்க அதை எடுத்து போடுங்க. நீங்க அதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். யார் எதிர்த்து நிற்கிறாரா? தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு தாழ்மை. ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் அவனுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தர் அவன் சார்பிலே நிற்க முடியாது. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை அந்த மனிதனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அந்த கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் அவன் சிந்தையை மாற்றுவார், அவன் இருதயத்தை மாற்றுவார். எப்படி இந்த கசப்பு என்கிட்ட போச்சு எனக்கே தெரியல, கர்த்தர் தான் அதை எடுத்து போட்டாரு. எப்படி இந்த பழக்கம் என்கிட்ட போச்சு எனக்கே தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் எனக்கு புதிய இருதயத்தை தந்திருக்கிறார். பவுல் தன்னை குறித்தே ஒரு சாட்சியை சொல்றார். சில ஆண்டுகள் கழித்து ஆண்டவரோடு அவர் நடந்து அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும் போது அவர் சொல்றார், 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 11:1. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பாருங்க. ஒரு பாட்டு பாடுவோம்ல, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், அதனால சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த பாட்டு எப்போ அனுபவமாக மாறுதுன்னு பார்க்கும்போது முற்றிலுமான மாற்றம் நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை மாற்றுகிறார். அதனால தான் கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றம் அல்ல, அது மனம் மாற்றம். ஒரு மனிதனை தேவன் மாற்றுகிறார். கர்த்தர் பாருங்க, இந்த தாழ்மை மூலம் நம்ம கொடுக்குற 2வது ஆசீர்வாதம் மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். பேதுருக்கு மேலான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். மேலான வாழ்க்கைன்னா என்ன? முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தனக்கு நன்மை உண்டாக, ஆனால் தாழ்த்தின பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பேதுருவை மாற்றினார். இயேசு கிறிஸ்து சிலரை தெரிந்து கொண்டு மார்க் 3:14-16 வரை அந்த சீஷர்கள் அவரோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
அதை தான் லூக்கா 14:11 இயேசு சொல்லுகிறார், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு என்ன சொல்றாருன்னா, பேதுருவே நீ மனுஷன் கூடயும் தர்க்கம் பண்ணல, உன்னை மனுஷனுக்கு முன்னாடியும் தாழ்த்தின, நான் சொல்லும் போதும் தர்க்கம் பண்ணாம, ஆண்டவரே நாளைக்கு வரேன், இப்ப வரேன், அப்ப வரேன் அப்படின்னு சொல்லாம, எனக்கு பின்னாடி வாயை மூடிட்டு நீ அமைதலா பின் வந்த, நீ உன்னை தாழ்த்தினதுனால உன்னை நான் உயர்த்துறேன். நீங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, சீஷர்களுடைய லிஸ்ட்டில் முதல் பேரு சீமோன் பேதுரு தான் வரும். ஆனா பேதுருவுக்கு முன்னாடி வந்தவர் அந்திரேயா, அவருடைய சகோதரன். அந்திரேயா தான் பேதுருவையே கூட்டிட்டு வர்றாரு. ஆனா பேதுருவின் தாழ்மை அந்திரேயாவை மிஞ்சினதினாலே பட்டியலிலே முதல் பேரு அந்திரேயா பேர் இல்ல, பேதுரு பேரு. தாழ்மையில் நாம் மற்றவர்களை விஞ்சுவோமாக, நம்மை தாழ்த்துவதிலே நாம் போட்டி போடுவோமாக. உலகம் எதில் போட்டி போடுதுன்னா, தன்னை உயர்த்துவதில், தான் சத்தத்தை உயர்த்துவதில் போட்டி போடுது, தன் உரிமைகளை சத்தமாக சொல்றதில்ல. ஆனால் நம்ம அப்படி வேணாம், தாழ்மையிலே நம்மை தாழ்த்துவோமாக. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். கடைசியாக பார்க்கும்போது மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன ஜெபம் பண்றாரா? ஆண்டவரே, பிதாவே, இப்போ என்ன நீங்கள் இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமக்கணும்னு சொல்கிறீங்க, உடல்லையும் அடித்து என்னை கிழிச்சு உடம்பெல்லாம் கிழிஞ்சு சிலுவையில் தொங்கி நான் சாக போகிறேன், அதுவே கொடூரமான மரணம். இதில் அதை விட மேலானது பயங்கரமானது என்னன்னா, பயங்கரமானது ஆவிக்குரிய இந்த வேதனை, பாவமாக்கப்படுவது. பாவனாலே என்னான்னு தெரியாதவர் ஒரு குழந்தைய பிளேடை வச்சு கிழிச்சு கொலை பண்ணுற மாதிரி, அதை விட மோசமான ஒரு மரணம் தான் இயேசுவின் மரணம். அப்போ இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு, இந்த நடக்க போற சம்பவம், இந்த சிலுவை மரணம், நான் பாவமாக்கப்படுகிற இந்த நிலை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்துகிறார். இந்த முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய வல்லமை இருக்குதுங்க. சிலர் சொல்லலாம், என்னால் அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, முகம் குப்புற முட்டி போடவே என்னால் முடியல, முகம் குப்புற. நீங்கள் உட்காந்துட்டே ஜெபம் பண்ணால் கூட உங்கள் மனசில் நீங்கள் தேவனுக்கு முன்பாய் முகங்குப்புறம் கிடக்கிறத உங்கள் மனத்திரையில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, நான் உட்கார்ந்துடல, என் ஆவி உமக்கு முன்பாக முகங்குப்புற நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் புரிஞ்சுப்பார். என் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தன்னை தாழ்த்துறார். தாழ்த்தினதுனால் நடந்த விஷயம் என்னன்னு பாருங்க. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது எரேமியா 29:11 சொல்லுகிறது, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் உங்களை குறித்து சமாதானமான திட்டங்களை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை குறித்து சமாதானமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம அதை நம்பணும்.
ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டம் நன்மையான திட்டம். ஆனால் அவர் நம்மை சில பாதைகளின் வழியாய் அழைத்து செல்வார். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே எந்த ஒரு பாதையில் நீங்கள் கொண்டு போனாலும் சரி, நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, நான் அந்த பாதையில் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற பாதை, சிலுவையின் பாதை கடினமான ஒரு பாதையாக தான் இருந்துச்சு. மனித கண்களுக்கு சவால் நிறைந்ததா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் தன்னை தேவ சித்தத்துக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்மெல்லாம் இங்க இருந்திருக்க மாட்டோம். உலகம் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கோம். தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற திட்டம் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். சிலர் ஒருவேளை சில கடினமான பாதை வழியா நீங்க நடந்து போயிட்டு இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம், யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாத உங்க சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய காரியம், என் ஆண்டவர் இயேசு செய்ததை நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, எப்படி இந்த சூழ்நிலையை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இந்த பாதையை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எனக்காக நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறீர், நிச்சயமாக இந்த பாதையை நான் கடந்து வர எனக்கு உதவி செய்வீர். ஒரு நாள் நான் உமக்காக சாட்சியாய் நிற்பேன். கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்பதை எங்கும் சொல்லுவேன். நான் சந்தேகப்பட மாட்டேன், உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன், நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன், நீர் பொய் சொல்ல தெரியாத தேவன், நீர் கைவிட தெரியாத தேவன், நிச்சயமாய் என்னை சாட்சியாய் நிறுத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எந்த சூழ்நிலையும் துதிப்பேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் சூழ்நிலையை விட பெரியவர். நான் ஒரு இலக்குக்கு நேராக கர்த்தர் என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அந்த இலக்கை நான் அடைவேன். கர்த்தர் என்ன குறித்து நினைத்திருக்கிறது நிச்சயம் நிறைவேறும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படி தாழ்த்தும் போது அதுக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். எபிரேயர் 13:9 சொல்லுகிறது, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. இந்த இருதயத்தை ஸ்ட்ராங் ஆக்கிடுவார், எதுவுமே அசைக்க முடியாது, எதுவுமே அசைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பாடுகள் வழியா போனாரே, அப்படியே நடுவுலையே ரொம்ப இதாகி விழுந்து போயிட்டாரா? கிடையாது. வசனம் சொல்லுது, அவர் தன்னை தாழ்த்தின பொழுது ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அந்த பலத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறார். லூக்கா 22:43 குறிச்சுங்க. ஒரு தூதன் தோன்றி என்ன செஞ்சான்? பலப்படுத்தினான். இன்னைக்கு உங்களுக்காக ஆவியானவர் உங்களை பலப்படுத்துறாரு. உங்களை பலப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு. அந்த சிலுவையை ஜெயமாய் கர்த்தர் மாற்றினார். சிலுவையில் சாத்தானை வென்றார், உயிர்த்தெழுதலினால் மரணத்தை வென்றார், பாவத்தை வென்றார். இன்னைக்கு அவர் வென்றதுனால நம்ம எல்லாம் அவருக்குள்ளார வெற்றி பெறுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எபிரேயர் 12:2 அதை சொல்லுகிறது. அதனால நம்ம கலங்க தேவையில்லை. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. நம்ம தாழ்த்துனா போதும், ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசிக்கும் பொழுதே உங்களுக்குள்ளார ஒரு பலன் வரப்போகிறது. வாசிக்கும் பொழுதே தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். சிலுவையிலேயே தொங்கணும்னா கூட 6 மணி நேரம்தான், அதுக்கு மேலே அனுமதி கிடையாது. இயேசு கிறிஸ்து 2 நாள் சிலுவையில் தொங்கிட்டு இல்லை. கல்லறைக்க போனோன்னா கூட அங்கேயும் 3 நாள் தான். பிதாவான சொன்ன உடனே இயேசு உயிர் தெழுந்தார். நான் சொல்கிறேன், உங்கள் சோதனைக்கு ஒரு ஃபினிஷ் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு எண்ட் பாயிண்ட்டை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் உங்களை சும்மா விட மாட்டார். உங்களுக்கு தேவையான பலன் அவர் கொடுக்கிறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கிற பலன். தாழ்த்தும் போது அந்த தூதன் தோன்றி இயேசுவை எப்படியே ஸ்ட்ராங் ஆக்கிட்டான். ஒண்ணுமே எதுவுமே அசைக்க முடியவில்லை. இயேசு மகிமையின் கர்த்தராய் உயிர்த்தெழுந்தார். எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த நேரத்தில் நிரப்ப விரும்புகிறார். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய இருதயத்தை யாருக்கு தேவையோ புதிய இருதயத்தை தர்றார். பழசெல்லாம் மறக்கடிக்க செய்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிற அந்த மேன்மையான வாழ்க்கையை உங்களுக்கு தர்றாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்க போறது கிடையாது. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஒரு நாள் நிச்சயமா அவருடைய சித்தம் நிறைவேறும். அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? தேவ பலனை பெற்றுக்கொள்ளுவோம். இன்னும் எவ்வளோ முடியுமோ என்னை தாழ்த்துறேன், என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, உமக்கு தாழ்த்துறேன், உம்முடைய வார்த்தைக்கு தாழ்த்துற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ ஜெபத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உன்னுடைய காரியத்தை ஒவ்வொரு ஃபைலாக நான் எடுத்து உனக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் நான் பதில் கொடுக்கறத நீ பார்த்துட்டு இருந்திருக்கிற. ஆனால் இன்னும் சில ஃபைல் இருக்கு, அதை நான் மறந்துட்டேன்னு நினைக்காத, அதை மறந்துட்டேன்னு நினைக்காத. ஏற்ற நேரத்தில் அதை நான் செய்து முடிப்பேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அந்த காரியத்துக்கு ஏற்ற நேரத்தில் நான் பதிலை கொடுப்பேன். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. டோன்ட் கிவ் அப். ஜெபிக்கிறத நிறுத்தாத, பரிசுத்தாவில் நிரம்புறத நிறுத்தாத, வேத வாசிப்பை நிறுத்தாத, எனக்காக முன்னே செல்லுகிறத நிறுத்தாத, ஆத்தும ஆதாயத்தை நிறுத்தாத. நிச்சயமாய் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்குரிய பதிலை நீ காண்பாய். ஒன்றாய் உன் வாழ்க்கையில் அதினதின் நேரத்தில் செய்வேன், நேர்த்தியா செய்வேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் அப்படி செய்யறார். விசுவாசத்தோட எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.